தேனி பேருந்து நிலையத்தில் இயங்கி வரும் கடைகளில் அதிரடியாக ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் காலாவதியான பொருட்களை பறிமுதல் செய்தார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்போம். சிவசபாபதி, வணக்கம். மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட கள ஆய்வு பற்றிய விவரங்கள் என்ன? தேனி நகர்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து உணவுப் பொருட்கள் எல்லாமே காலாவதியானதாக மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு நிறைய புகார் போயிட்டு இருந்துச்சு. இதன் அடிப்படையில இன்னைக்கு தேனி பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான கடைகள், அதாவது ஹோட்டல், பேக்கரி, டீ கடை மற்றும் இறைச்சி கடை, உணவுப் பொருட்கள் கடை, இந்த கடைகள் எல்லாமே திடீர்னு சொல்லிட்டு உள்ள புகுந்து இவங்க சோதனை மேற்கொண்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ள புகுந்து ஆய்வு பண்றப்போ, அதாவது கெட்டுப்போன இறைச்சி போன்றவங்க கைப்பற்றப்பட்டு அதுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களும் இங்க எடுத்தாங்க. 200 கிலோவுக்கு மேல தேதி குறிப்பிடாம மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2.5 கிலோ கெட்டுப்போன இறைச்சியும் எடுக்கப்பட்டாங்க. மொத்தம் 6 கடைக்கு 18,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இந்த மாதிரி பொருட்கள் விற்கிறவங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.